अस्मद्गुरुपरमगुरून्निधिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षट्कोपमुनीश्वरम् போயபுழையும் பூதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாவும் அப்படின்னு சாஸ்திரங்களில் பிரபன்னனானாக்கா அவனுடைய பிழைகள்லாம் ஏற்கனவே பண்ணியிருந்த பாபங்கள் போய்விடும். புகுதருவான் புதுசாக பண்ணுற பாபங்கள், அதாவது பிரபத்தி உத்தர காலத்தில் பிரபத்தி பண்ணாவிட்டு சரணாகதி பரநியாசம் பண்ணினாவிட்டு பண்ணக்கூடிய பாபங்கள் நின்றனவும் ஒட்டாது அப்படின்னு சாஸ்திரங்களில் பொதுவாக சொல்லியிருந்தாலும் அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய வேதங்கள் என்ன, அந்த வேதத்தை தழுவி சூத்திரக்காரர் பிரம்மசூத்திரம் பண்ணியிருக்காரு வியாச பகவான். அவரும் என்ன அருளியிருக்கார், தததிகமே உத்தர பூர்வாகயோகோ ஆஸ்லேஷ விநாசோ தத் விபதேசாத் அப்படின்னு சூத்திரம் பண்ணிருக்கார். தததிகமே அப்படின்றது அந்த பிரம்மத்தை அதிகரிச்சா விட்டு, பிரம்மத்தை சாட்சாத்கரிச்சா விட்டு பக்தி யோகத்தில் நாமும் அந்த பக்தி ஸ்தானே ஸ்தித்வா ரக்ஷகோ பவா. பக்தியெல்லாம் என்னால் பண்ண முடியாது, பக்தி யோகமெல்லாம் நான் கிஞ்சனனாக இருக்கேன், கை முதல் இல்லை, ஞான சக்தி எதுவும் எனக்கு இல்லை, நீயே அந்த ஸ்தானத்தில் நின்று என்னை ரட்சிக்க வேணும் அப்படின்னு நம்முடைய பரத்தை அவனிடத்தில் சமர்ப்பித்த உடனே அவன் மோக்ஷயிஷ்யாமி விடுவிக்க கடவேன் சர்வ பாபேபியா எல்லா பாப்பங்களும் நின்றும்னு அவன் சொல்கிறதுனால அப்போது அந்த பிரபத்தி உத்தர காலத்தில் உத்தர பூர்வாகயோகோ பின்னால் பண்ணக்கூடிய பாப்பமும் பூர்வ பாப்பமும் அஸ்லேஷ விநாசோ தத்விபதேசாத் உத்தரத்தில் பண்ணக்கூடிய பாப்பம் அஸ்லேஷம் ஒட்டவே ஒட்டாது, அதான் நின்றனவும் அப்படின்னு சொன்னார். பூதருவான் நின்றனவும் புதுசாக வர்றது ஓட்டவே ஓட்டாது, அப்படியே நின்றுடும். அஸ்லேஷ விநாசம் பூர்வ அகம் பாவம் இருக்கு, அதுக்கு விநாசம் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் பூர்வாச்சாரியர் போதாயனர் டங்கர் குகதேவர் இவாள்லாம் இருக்காளே, அவளுடைய திருவுள்ளத்தெல்லாம் அனுசரித்து ஸ்ரீபாஷ்யத்தில் என்ன சாதிச்சார் அப்படின்னா, பூர்வாகம் முன்னே பண்ணது எல்லா பாப்பங்களும் போயிடும், பின்ன பண்ணக்கூடிய பாபம், அதாவது இந்த உபாய அனுஷ்டானத்துக்கு பின்ன பண்ணக்கூடிய பாபங்கள் அப்படின்னு சொல்றது தெரியாத பண்ணக்கூடிய பாபங்கள் அப்படின்னு சாதிச்சிருக்கார். மற்ற பிரமாணங்கள்லாம் எல்லா பிரமாணங்களையும் ஆராய்ந்து நிர்தாரணம் என்ன பண்ணிருக்காருன்னா, பின்னால் பூர்வ பண்ணின பாபங்கள் எல்லாம் போயிடும், கழிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய பாபங்கள்லாம் தெரியாத பண்ணக்கூடிய பாபங்கள் ஒட்டாது, தெரிஞ்சு பண்ணக்கூடிய பாபங்களுக்கு
தண்டனை உண்டு. அது அப்படின்னு ஏன் சூத்திரக்காராதிகள்லாம் அப்படியே சொல்லிருக்காளே, ஏன் இப்படி அதை சங்கோச்சம் பண்ணணும்? சங்கோச்சம்னா நான் வர இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போது எல்லா பாப்பமும் நான் தெரிஞ்சு பண்ணக்கூடிய பாப்பமும் ஒட்டாதுன்னு ஒரு மனுஷன் மனுஷனாகவே இருக்க முடியாது, தாறுமாறாக நடப்பான். அதனால் வரக்கூடிய தீமை என்ன அப்படின்னு சொன்னால், சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, அதுதான் சொல்கிறார். அது சாஸ்திரங்களில் தெரிஞ்சு பண்ணக்கூடிய பாப்பம் ஒட்டும்னு சொல்லிடுது. பிராமாதிகம் தெரியாத பண்ணக்கூடிய பாப்பம்தான் ஒட்டாதுன்னு சாஸ்திரங்களில் சொல்லிருக்குன்னு எடுத்து சொல்லியிருக்கார். அப்படி தெரிஞ்சு பண்ணக்கூடிய பாப்பமும் ஒட்டாதுன்னு சொன்னால், சொல்லலை சாஸ்திரம். அது சொன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நாமும் மனுஷனாக இருக்கோம், மனுஷனுடைய தன்மையில் நிற்க மாட்டோம், மிருகம் மாதிரி நாம் நடந்து கொள்வோம் எந்த விஷயத்திலையும். அது மாத்திரம் இல்லை, மோட்சத்துக்காக உபாயத்தை அனுஷ்டித்தவன் இப்படி தாறுமாறாக நடந்திருந்தான்னா, மற்ற மனுஷர்கள்லாம் லோகத்தில் இருக்காளே, அவள்லாம் அவரே இப்படி நடக்கிறார், நமக்கு என்ன நியமம், சாஸ்திர நியமம், நாம் எதுக்கு இதெல்லாம் மனுஷன்னா இப்படி நடக்கணும் அப்படின்னு விலங்க போல இருக்கக்கூடாது அப்படின்லாம் நாம ஏன் அந்த மாதிரி பண்ணணும்னு அவர்களும் கெட்டு போவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்தது, இவாள்லாம் மோட்சத்துக்கு போகிறவா, இவா இப்படி தாறுமாறாக நடந்துட்டுனா நாம ஏன் நடக்கணுன்ற கேள்வியோடு மாத்திரம் இல்லாமல் இந்த சாஸ்திரங்கள்லாம் கேலி கூத்தாயிடும், ஏளனம் பண்ணப்படுற, பரியாசம் பண்ணப்படுற மாதிரி ஆகிடும். அப்போ சாஸ்திரத்தில் விதித்தது யாருக்கு? யாருமே பண்ண வேண்டாமே. வர்ணாசிரம தர்மங்கள் அதெல்லாம் ஒரு மனுஷனா ஆண்னா ஆணாக இருக்கிறதுக்கு, பெண்ணுன்னா பெண்ணாக இருக்கிறதுக்கு, பிராமணன்னா பிராமணனாக இருக்கிறதுக்கு, வைஷ்ணவன்னா வைஷ்ணவனாக இருக்கிறதுக்கு, அதுக்காக தானே சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. பிரம்மச்சாரினா பிரம்மச்சாரியாக இருக்கிறதுக்கு, அந்தந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு தானே சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படி இருக்குச்சே அந்த சாஸ்திரத்தை மோட்சத்துக்கு உபாயம் அனுஷ்டித்தவன் அனுஷ்டிக்கலைன்னா, இவாளே அனுஷ்டிக்கலை, நாம் என்னத்துக்கு அனுஷ்டிக்கணும்னு விட்டு போடுது. அப்போது யாருமே அந்த சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு பிரசக்தி இல்லாத போகிறது. அப்படி இருந்ததுன்னா அந்த சாஸ்திரங்கள் மொத்தம் வீணாக போயிடும். அதனால் அப்போ சாஸ்திரம் எம்பெருமான் ஸ்ருதி ஸ்மிருதின் மமைவாக்யா அப்படின்னு சொன்னது யாருக்கு? அது ஒருத்தருக்குமே இல்லை அப்படின்னு ஆகிடும். அந்த லோகங்கள்லாம் மரியாதை கட்டு போயிடும். யார் யார் எந்த தன்மையில் நடக்கணும், நடக்காமல் விலங்குகள் போல் எல்லாரும் நடக்கக்கூடிய தன்மை வந்துடும். இந்த மாதிரியான அவத்தியங்கள் இருக்கிறதுனால சாஸ்திரங்கள் அப்படியும் சொல்லலை. அதாவது எல்லாரும் தான் பண்ணணும், தெரிஞ்சு விதுஷோ தண்டபூயஸ்தம்னு சொல்லிருக்கு. தெரிஞ்சு தப்பு பண்ணால் அவனுக்கு தண்டனை அதிகம்னு சொல்லியிருக்குது. அந்த தெரிஞ்சு பண்ணினா தண்டனை அதிகம்ன்றது என்ன? அதனால் அப்படி சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறதுனால சாஸ்திரம் அர்த்தவத்தா, அதாவது சாஸ்திரம் ஒரு பொருளைத்த ஆகணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் தான் இதை அனுஷ்டிக்கணும். அதனால் பிரபன்னனும் உத்தர காலத்தில் சாஸ்திர மரியாதையை மீறாது தான் நடக்கணும். அதனால் சாஸ்திரம் ஒட்டாது புகுதருவான் நின்னனவும் உத்தராகம் அஸ்லேஷம் அப்படின்னு சொன்னதெல்லாம் தெரியாத பண்ணக்கூடிய பாவம். தெரியாத பண்ணக்கூடியதுன்னா, இந்த காரியம் நாம் பண்ணக்கூடிய காரியம் தப்பு சரி அப்படின்றது தெரியாதையே பண்ணுறோம். தப்புன்னு தெரியாத பண்ணுறது ஒன்றும். இன்னொன்று, அந்த தப்பான காரியம் நமக்கு ஞாபகம் இல்லாத போது பண்ணுறமே, நமக்கு தெரியாத அந்த காரியம் நடந்ததே நமக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடந்து போகுது. இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம்,
ரோட்டில் நடந்து போச்சே சிறு சிறு பூச்சிகள் ஏதோ காலில் மாட்டின்னு செத்து போகிறது. நமக்கு அது தெரியவே தெரியாது. அந்த காரியம் நடந்து போச்சு, நம்ம காலடியில் அந்த பூச்சி பட்டு செத்து போச்சுன்னாக்கா, ஆனால் அது செத்து போச்சுன்னு நமக்கு தெரியாது. அது நம்ம கால் நாம் அதை மெரிக்கணும்னு மெரிக்கலை, நாம் பார்த்து தான் நடக்கிறோம். பார்த்து நடந்தால் கூட அந்த சின்னது தெரியாது இருக்கிறதுனால சிறியதாக இருக்கிறது வஸ்து அது பிராணன் போய்ட்டுருக்கு, அதுக்கு ஒரு தீங்கு வருது. இது தெரியாத பண்ணுறது. சில காரியம் நாம் பாட்டுக்கு ஒரு பொது இடத்துல படுத்துன்னு தூங்குவோம், நாம் கால் நீட்டின்னு படுத்துன்னு தூங்குவோம். அந்த கால் நீட்டின்னு படுத்துன்னு தூங்கினா அந்த அந்த வழியாக நம்ம காலுக்கு அடியில் ஒரு பாகவதர்கள் யாரோ போனாள்னா அவளுக்கு நம்ம காலை நீட்டின்னு படுத்துருந்தா ஆகும். அது நமக்கு தெரிஞ்சு பண்ணோமா? இல்லை, நாம் பாட்டுக்கு தூங்கினோம். அது அவள்லாம் போகக்கூடிய இடம்னு நினச்சிட்டு நாம் காலை நீட்டின்னு படுத்துக்கலை. அந்த மாதிரி இன்னொன்று அதனால் நமக்கு தெரியாத பண்ணக்கூடிய பாப்பங்கள். காலை நீட்டின்னு படுத்திருந்தால் தப்புன்னு தெரியும், உயிர் ஹானி ஏற்பட்டதுன்னா தப்புன்னு தெரியும். ஆனால் இது ரெண்டும் நமக்கு தெரியாதையே, நமக்கு புத்தியில் எட்டாமையே அந்த காரிய விசேஷங்கள் நடக்கிறது. அப்படிப்பட்டதெல்லாம் ஓட்டாது. சில காரியங்கள் நமக்கு தெரியவே தெரியாமல் நடந்து போடும், அது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போய பிழையும் பூதருவான் நின்னனவும் அப்படின்றது புத்தி பூர்வமாக பண்ணாத பாப்பங்கள் ஒட்டாது அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர்லாம் வரையறுத்திருக்கார். அதுக்கு என்னன்னா பிராமாதிகம்னு பேர். புத்தி பூர்வமாக பண்ணாத பாப்பங்கள் ஒட்டாது அப்படின்னு சொல்லிருக்கார். பிராமாதிகம்னா நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய பாப்பங்கள். அதே சுவாமி தேசிகன் இன்னும் ரொம்ப நமக்கெல்லாம் புரியிற மாதிரி ரொம்ப நன்னா அதை பிரித்து சாதிச்சிருக்கார் அந்த சாஸ்திர அர்த்தத்தை. அதனால தான் நாம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இருக்குதே, அந்த நிலைமை. ஆனால் நாம் எல்லாரும் சரணாகதி பண்ணுறோம். எல்லாரும்னா என்ன, அதான் நாம் என்னவோ எல்லா தப்பையும் பண்ணிட்டு அப்படியே சரணாகதி பண்ணுறோம். அதில் எப்படி இந்த சரணாகதி நமக்கு பலிக்கும்? நேற்று வரையிலும் என்ன தப்பு பண்ணியிருந்தோமோ அதே தப்பை இன்றைக்கும் பண்ணுறோம், சரணாகதி பண்ணிட்டோம். அந்த தப்புலேருந்து விடிந்த பாடு இல்லை, நாமும் அதையே தொடர்றோம். அப்படி இருக்க செய்தேயும் இந்த சரணாகதி பலிக்கும். மாசுச்சகா அப்படின்னு சொன்னானே கண்ணன், சோகிக்காதே அப்படின்னு. ஆன மாதிரி இந்த சரணாகதி பலிக்கும், ஆச்சாரியன் பண்ணின சரணாகதி அப்படின்னு நாம் நம்பி இருக்கிறதுக்கு அந்த கண்ணபிரானுடைய மாசுச்சகா அப்படின்ற ஸ்லோகத்தை சொன்னதுதான் பதத்தை பிரயோகம் பண்ணானே, அந்த பதம் அர்த்தவத்தா பொருளுடைத்த அர்த்தத்துக்கு அந்த சாஸ்திரத்தை பிராமாதிகம் அப்படின்ற இடத்துல அந்த ஒட்டாதுன்னு ஆண்டாளுன்னு சொன்னாலே பூதருவான் நின்னவும் அதே எதுலாம் அப்படி அப்படின்றத ரொம்ப நன்னா கொடுத்துருக்காரு. அதனாலே நாம் சரணாகதாளாக இருக்கக்கூடிய நாம் ரொம்ப தேறி இருக்கலாம். நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு பயம் இல்லாமல் நாம் நன்னா வர்த்திக்க முடியும். அந்த பங்கியை மாத்திரம் நாம் சேவிப்போம். இப்படி பகவத் சேஷதைக ஸ்வபாவனாகயாலே சாஸ்திரநேத தற்கைங்கரிய ரசனானையும் அதிகாரிக்கு பின்பு அனாபத்தில் புத்தி பூர்வமாக அபராதம் வருகை பற்றின கைங்கரிய நிஷ்டைக்கு விருத்தமாகையாலே பிராயேண சம்பாவிதம் அன்று. இது முதல்ல விஷயத்தை சொல்கிறேன். நாம் என்ன பண்ணுறோம்,
சரணாகதி பண்ணச்சே திருமந்திரத்தில் என்ன காட்டியிருக்குது? அனன்ய சேஷத்துவம், வேற ஒருவருக்கும் நாம் சேஷபூதன் அன்று அப்படின்னு நம்முடைய நிலைமையே இருக்கும், தெரிஞ்சுண்டு அப்படி நடக்கும். அதுக்கப்புறம் அனன்ய உபாயத்துவம், அகிஞ்சன் அதிகாரியாக இருக்கிறதுனால 2ஆம் பதத்தில் காட்டினபடிக்கு, நமசப்தத்தில் காட்டினபடிக்கு நாம் வேற ஒரு உபாயத்தை கை கொள்ளாதவனாக இருக்கும். நாராயணாயா அப்படின்ற 3ஆவது பதத்தில் எம்பெருமானுடைய கைங்கரியம் பிரயோஜனம், அதை தவிர வேற ஒரு பிரயோஜனமும் நாம் எதிர்பார்க்காதவனாக இருக்கும், அனன்ய பிரயோஜனாக இருக்கும். இப்படி பகவானுக்கே சேஷனாக இருக்கக்கூடிய சுபாவனாக இருந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதான நியத்தமாக சொல்லப்பட்டதான அந்த கைங்கரியத்தில் ரசனாக இருக்கான் இவன். அந்த கைங்கரியம் ஒன்றுத்தையே தான் இவன் விரும்புகிறான், வேற எந்த பிரயோஜனத்தையும் விரும்பலை. அப்படி இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு விரும்பாதவன் மாதிரி நமக்கு தெரியுது, அது சரி. ஆனால் நாம் எதுக்கு எப்படி சரணாகதி பண்ணுறோம்? அந்த கைங்கரியம் ஒன்றுக்காகவே சரணாகதி பண்ணுறோம். மற்ற காமங்கள் மாற்று உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற காமங்கள் மாற்று அப்படின்னு அதை தவிர வேற எந்த ஆசையும் இல்லாமல் அதே கைங்கரிய ஆசையே உடையவனாக இருக்கக்கூடிய இவன் அனாபத்து, ஆபத்து இல்லாத நல்ல காலத்தில் எத்தனையோ ஆபத்து வரும், ஆனால் சாதாரண காலமும் இருக்குதோ இல்லை, அதான் ஆபத்து இல்லாத காலத்தில் இவன் புத்திபூர்வமான அபராதம் ஏற்படாது. ஏன்னா இவன் என்னத்துக்கு அபராதம் பண்ண போகிறான்? இவனுக்கு எதுலையாவது விருப்பு இருந்தால் தானே, பகவத் சேஷத்தைக்க சுவாவனாக தானே இருக்கான். எம்பெருமானுக்கே கைங்கரியம்னு அதுக்கு உண்டான பிரபத்தியே பண்ணிவிட்டான். இனிமேட்டு வேற என்ன வேணும் இவனுக்கு? அதனால் வேற ஒன்றும் வேண்டாமானதுனால மாறுதலான எந்த காரியமும் பண்ண மாட்டான். மாறுதலாக பண்ணுற காரியம் தானே அபராதம். அப்படி அபராதம் வர்றது, அப்படி ஏற்படுறது அப்படின்றது இவன் அந்த கைங்கரியத்தை விரும்பி ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு களையற்ற கைங்கரியத்தை விரும்பி ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியேன்னு பண்ணியிருக்கானே சரணாகதி எம்பெருமானிடத்தில், அந்த தன்மைக்கு விருத்தம். அதாவது அது விருத்தம் எப்படி? வேற எதனா பண்ணான்னா அபராதமான காரியம் பண்ணால் விருத்தம். அதனால் இவன் அபராதமான காரியமே பண்ண மாட்டான். அதனால் பிராயேண சம்பாவிதம் அன்று, பெரும்பாலும் அந்த மாதிரி சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதாவது பிரபன்னனானவன் ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு அவனுக்கு தப்புன்றது ஏற்படாது. அதுதான் அவனுடைய உண்மையான நிலைமை. ஆனால் நாமும் அந்த நிலைமையில் இருக்குமா அப்படின்னு சொன்னால் நாம் இல்லை. அதான் நேற்று நாம் என்ன தப்பு பண்ணினோமோ அதே தப்பை இன்றைக்கும் தான் பண்ண போகிறோம், நாளைக்கும் பண்ண போகிறோம். நடுவில் சரணாகதி மாத்திரம் பண்ணிட்டு போயிடுறோம். அதுதான் அது எப்படி ஏற்படுறது அப்படின்ற இந்த வாக்கியம்தான் ரொம்ப முக்கியம். உயிர் நாடி நம் போல்வாருக்கு இந்த வாக்கியம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராரப்த கர்ம விசேஷத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்ய ஹேத்துகமாகவும் பிராமாதிகமாகவும் சுஷுப்தியாவியவஸ்திகளில் வரும் அபராத லேசங்களுள்ளவை அஸ்லேஷ விஷயமாய் கழிந்து போம். அஸ்லேஷ விஷயமாய் கழிந்து போம் அப்படின்னு சொல்கிறேன். அஸ்லேஷம்னா அங்கே சொன்னவேன் உத்தர பூர்வாகையோகோ அஸ்லேஷ விநாசோ, உத்தரத்தில் பண்ணக்கூடிய அகமாகப்பட்டது ஒட்டாது. புகுதருவான் நின்னனமும் தமிழ் படித்தினாள் ஆண்டாள் அந்த விஷயம்.
அந்த மாதிரி அது நிற்கும், அஸ்லேஷ விஷயமாய் கழிந்துக்கும், நம்ம இடத்துல அந்த பாப்பமே ஒட்டாது அப்படின்னு சொல்கிறேன். எந்தெந்த பாப்பம் அப்படின்னா பிராமாதிகம், தெரியாத பண்ணுற பாப்பம்னு ஸ்ரீபாஷ்யக்காரர்லாம் ஸ்தாபிச்சிருக்காருன்னு சொன்னோம். அது அந்த தெரியாத பண்ணுறதுன்றத இன்னும் விளக்கிறார். எப்படி தெரியாத பண்ணுறது, அதாவது அஸ்லேஷ விஷயத்துக்கு பிராமாதிகம் மந்தவியம்னு சொல்லிட்டார். பிராமாதிகமாக இருக்கக்கூடிய பாப்பங்கள்லாம் தான் எண்ணணும், அதுதான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டார். அதை சுவாமி தேசிகன் நமக்கு அப்படியே சுலபமான முக்கனி அப்படின்னு சொல்கிற மாப்பலா வாழை இருக்க, அதில் சுலபமாக இருக்கக்கூடிய பழம் வாழைப்பழம். என்ன, பலாப்பழம் ரொம்ப கஷ்டம் அதை உரித்து சாப்பிட்றது. மாம்பழம் அடுத்தது உள்ளுக்குள்ளே கொட்டை இருக்கும், மேலே தோல் தடிமனாகவும் இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு சாப்பிடணும். வாழைப்பழம் அப்படி இல்லை, சுலபமாக உரித்து சாப்பிடக்கூடியது. அந்த தோலை சுலபமாக நீக்கிட்டு சாப்பிடணும். அந்த தோலையும் உரித்து கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி உரித்த வாழைப்பழத்தை நம்மக்கிட்ட கொடுத்தா எப்படி அனாயாசமாக நம்மால் அந்த வாழைப்பழத்தினுடைய ருச்சியை அனுபவிக்க முடியுமோ, அதே போல் 2-4 வாழைப்பழம் சாப்பிட்டு பசியையும் போக்கடிக்க முடியுமோ, அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இந்த இடத்துல அந்த சாஸ்திரார்த்தத்தை உள்ளங்கை நெல்லிக்கனியாக காண்பிச்சிருக்கார். என்ன, முதல்ல பின்னால் வரக்கூடிய நம்மலாம் பற்றி தான் முதல்ல சாதிச்சிருக்கார். அந்த அஸ்லேஷ விஷயமாக போகிறது, ஒட்டாத போகக்கூடிய பாப்பம் என்னது, பாப்பங்கள் அப்படின்னா முதல்ல நம்ம கருத்தில் கொண்டு தான். இப்போ நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு சரணாகதி பண்ணி வைக்கிறாளே, அவள் எது மூலமாக நமக்கெல்லாம் பண்ணி வைக்கிறா? பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான்னு நம்மாழ்வாரே இவர் மதுரகவி சொன்னார். நமக்கு சரணாகதி பண்ணுறது தான் ஒரு பயனும் இல்லை. நாம் இன்னிலேருந்து நல்லா நடக்க போகிறோமா? நடக்க போகிறதில்ல. பாங்கும் கிடையாது. அதுக்கு தகுந்த ஒரு குணாதிசயம் நம்மக்கிட்ட இருக்குதா? அதுவும் கிடையாது. அப்படி இருக்குச்சே செயல் நன்னாக. எப்படி செயல் நன்னாக? அதாவது அனன்ய சேஷத்துவமாக இவன் இருப்பான், அனன்ய உபாயனா இவன் இருப்பான், அனன்ய பிரயோஜனா இருப்பான் அப்படின்னு பெருமாளத்தில் அவள் விஞ்ஞாபித்து அந்த சரணாகதின்ற நன்றான செயலை நன்னா பண்ணி வச்சுடுறான். பெருமாளும் உடனே மோட்ச விஷாமின்னு சொல்லிடுறான். அது எப்படி அது நடக்கிறது, எப்படி நம்ம நம்பி ஆச்சாரியா இப்படி பண்ணுறான்னா சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி. பிராரப்த கர்ம விசேஷத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்ய ஹேத்துகமாகவும். நம்முடைய சரீரம் இப்போ இருக்குதே, யாருக்கும் ஒவ்வொருத்தரும் இப்போ பிறவி எடுத்திருக்குமே, பூர்வ பிறவிகள்லாம் எப்படி வந்தது, சரணாகதி பண்ணாதவளுக்கு உத்தர பிறவிலாம் எப்படி வருதுன்னா பிராரப்த கர்மத்தினால வருது. பிராரப்த கர்மம்னா நம்ம நிறைய பாப்பங்கள் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு ஜன்மாவில் பண்ண பாப்பம் ஒவ்வொரு மூட்டையாக இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஒரு தடவை ஈயா பிறக்கிறான், கொசுவாக பிறக்கிறான், மாடாக பிறக்கிறான், மனுஷனாக பிறக்கிறான். அந்த மாதிரி எத்தனையோ ஜன்மங்கள் எடுத்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜன்மாவில் பண்ண பாப்பம் ஒரு மூட்டை மாலை ஒவ்வொரு குரூப்பாக இருக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அதில் இப்போ இந்த ஜன்மாவில் நாம் ஏதோ ஒரு குரூப்பாக வகையாக இருக்கக்கூடிய ஒரு கட்டு மூட்டையை நாம் அனுபவிக்கிறோம். அந்த பிராரப்தத்தில் எப்படி இருக்குதோ புண்ணிய பாபங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய பிறவி. அதில் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கிறதுனால அந்த மூட்டையில் கலந்து தானே இருக்குது. புண்ணியம் இருக்கிறதுனால நமக்கு மனுஷ பிறவி வந்துடுச்சு. அந்த மனுஷ பிறவி வந்தது மாத்திரமில்லை, ஒரு சதாச்சாரியனை அடைஞ்சி சரணாகதி பண்ணிக்கக்கூடிய புண்ணிய விசேஷமும் நமக்கு இருக்குது பிராரப்த கர்மத்தில். இந்த ரெண்டுத்தை தவிர மீதி எல்லாம் பிரயோஜனம் இல்லாத இருக்குது. பிராரப்த கர்மம் எப்படி இருக்குது? அதாவது நாம் இந்த கர்ம பூமியில் தான் நாம் பிறந்திருக்கோம்.
வசதியான பூமியில் பிறந்திருக்கும். ஆனால் இந்த பூமியை தியாஜ்யம் பண்ணிட்டு வெளி தேசம் போயிட்டோம். எதுக்காக? இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியாது, வெளிநாட்டில் போய் தான், கடல் கடந்து போய் தான் நாம் படிக்கணும், இல்லை படிச்சுட்டு சம்பாதிக்கணும் இப்படின்னு எதில் அந்த பிராரப்த கர்மம் இந்த நல்ல தேசத்தில் பிறந்தாலும் சதாச்சாரியனை நாம் பற்றினாலும் அந்த மாதிரிலாம் ஒரு சன்னிவேஷம் இருந்தாலும் கூட நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான பாபம் நம்ம இடத்துல இருக்குது. அதனால் பலரும் வெளிநாட்டுக்கு போயிருக்கும். இல்லை, அது அந்த மாதிரி ஒரு பாப விசேஷம். அதுக்கப்புறம் என்ன காலத்தில் இருக்கும்? கலி காலத்தில் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நன்ன தர்மங்கள்லாம் பூர்ணமாக நடையாடக்கூடிய கிருத்தயுகத்தில் இல்லை. 3 காலில் தர்மமாகிற பசுன்றத ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு கால் குறைஞ்சுட்டே வருதுன்னா, திரேதா யுகத்தில் நாம் இல்லை, துவாபர யுகத்துலேயும் இல்லை, கலியுகத்தில் இருக்கும். கலி தாண்டவம் ஆடுறது கோரமாக, அப்படிப்பட்ட கலியுகத்தில் இருக்கும். அந்த கலியுகத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுது? நமக்கு நீதி நெறி தவறாமல் இருக்கக்கூடிய ராஜாவெல்லாம் கிடையாது. கொள்ளை கொலை அப்படிலாம் பண்ணக்கூடிய ராஜ வர்க்கங்கள் தான் நம்ம ஆண்டுன்னு இருக்கோம். யதா ராஜா ததா பிரஜான்னு ராஜாவே அப்படி கொலை கொள்ளையில் ஈடுபட்டான்னா பிரஜைகளும் அப்படி தான் இருக்கா. அதனால் நாம் அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அவஸ்தை, நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? நம்மால் வாழ முடியாத நிலைமை இருக்குது. அதாவது முன்காலத்தெல்லாம் இப்போ ஒரு பிராமணன்ற உதாரணம், அதாவது பிரபன்னன்னு வரைச்சே பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராதிகள் எல்லாரும் பிரபன்னாள். இது உதாரணத்துக்கு இந்த பிராமணனை மாத்திரம் எடுத்து சொல்கிறேன், அது மற்றவாளுக்கும் அப்படியே பொருந்தும். பிராமணனாக இருக்கவன் ஏதோ ஊஞ்சி விருத்தி பண்ணிட்டு, அதாவது கீழே நெல்லுலாம் உதிர்ந்துருக்குமே, தானியங்கள்லாம் விளை நிலத்தில் அவன் அறுத்து எடுத்துன்னு போனா விட்டு அந்த நெல்லை எடுத்து அந்த தானியத்தை எடுத்து இவனுடைய வாழ்க்கையை நடத்திட்டு அத்தியனம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருப்பான். அதை கிடைச்சதை கொண்டு. அப்படி இல்லைன்னா மிஞ்சி போனால் ஊஞ்சி வரிச்சி என்ன அதை பண்ணி இவன் சந்தோஷமாக வர்த்திப்பான். அப்படியும் இல்லைன்னா ராஜாக்கள் இல்லை தனவந்தர்கள்லாம் சன்மானம் பண்ணுறான். இவனுக்கு வேதமெல்லாம் ஓதக்கூடிய பிராமணன், லோகத்துக்காக இவன் வேதமெல்லாம் ஓதி பண்ணுறான் அப்படின்னு சன்மானம் கொடுப்பான். அதை வச்சு வாழக்கூடிய தன்மை. அதில் இன்னும் கொஞ்சம் சன்மானம் கொடுக்குறதுனால நிறையவே வரும். இந்த உஞ்சி உறுத்தியோ அந்த இதெல்லாம் பண்ணால் ஏதோ திட்டமாக வரும். ரொம்ப ஏழ்மை நிலைமைன்னு சொல்கிறோமே, அந்த ஏழ்மை நிலைமையாக இருந்தால் கூட இவன் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தியிருந்தான். அதுக்கப்புறம் இந்த ராஜாக்கள்லாம் பகுமானம் பண்ணுறான், சன்மானம் கொடுக்குறான்னு, அதனால் இவன் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யுக தர்மங்கள் எப்படி யுகத்தில் இதுவோ நம்முடைய ஆசா பாசங்களும் அதிகமாகிடுச்சு. பிராமணனுக்கு தேவை அதிகமாகிடுச்சு, தேவை அதிகமாகிடுச்சு. இந்த அதாவது தேவைன்னா முக்கியமான தேவை, இது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையே நடக்காது அப்படின்ற ரீதியில் தேவை அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த தேவை ஏன்னா அப்போ தான் நாம் 4 பேர் மத்தியில் வாழ முடியும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி நம்மலாம் ஒரு ஆபத்தான நிலைமையில் வச்சுருக்குது. அப்படிப்பட்ட கால விசேஷத்தில் இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிச்சே தீரணும். அதையும் தர்மசாஸ்திரங்களே சொல்லிருக்கு. ஆபத் அனந்தராவிருத்தி, ஆபத்து காலத்தில் தன்னுடைய விருத்தி, இப்போ சொன்னமே 3 விதமாக, அப்படி வேதாத்தியனத்தை பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் வாழ்க்கையை நடத்த முடியாமல் நாமும் சேவக விருத்தி பண்ணுறதுக்காக அனந்தராவிருத்தி, நம்முடைய விருத்தி இல்லாத மற்றவனுடைய விருத்தி, அடுத்தவனுடைய விருத்தியை பண்ணி பிழைக்கலாம்னு
சாஸ்திரமே ஆபத்து காலத்தில் காண்பிச்சிருக்கு. அந்த மாதிரியான ஆபத்து காலம் இது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த நிலைமையில் இருக்கிறதுனால, அந்த அவஸ்தா விசேஷத்தில் இருக்கிறதுனால நாமும் இதை பண்ணுறோம். அந்த வேலைக்கு உண்டானபடி சேவக விருத்தி பண்ணுறதுக்கு உண்டான ஞானங்களை சம்பாதிக்கிறோம். நம்முடைய வேதாத்தியனத்தை விட்டு ஒழிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சேவக விருத்திக்காக நாம் என்ன பண்ணுறோம், இங்கே இருந்தால் நமக்கு கிடைக்கல, அதனால் கடல் கடந்தும் போகிறோம். இப்படி அதை தான் இங்கே சாய்க்கிறார். தேசகால பிராரப்த கர்ம விசேஷத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்யே துகமாகவும். இந்த தேசம் நமக்கு மாறி கொடுத்து, காலமும் மாறி கொடுத்து, நம்முடைய நிலைமையும் மாறி கொடுத்து. இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொன்னால், இப்போ சில பேர் இங்கேயே அத்தியனம் பண்ணிட்டு இங்கேயே இருந்து இங்கேயே அந்த சன்மானம் வரா மாதிரி யார் யார் கொடுக்குறாளோ அதை வச்சுட்டு வாழக்கூடியவா இருக்கா. எங்கேயோ 1000ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர். அந்த மாதிரி நமக்கு அந்த நிலைமையெல்லாம் இல்லை. நமக்கு தேசம் மாறி போச்சு, காலம் அவளுக்கு காலம் இருந்தால் கூட அவளுடைய பிராரப்தம் அவளுக்கு இந்த மூன்றாவதாக சொன்னமே சன்மானங்கள்லாம் அதை கொண்டு பிழைக்கிறான்னு அந்த மாதிரி நிலைமையில் அவள் இருக்கா. ஏதோ லட்சத்தில் ஒருத்தர், மற்ற எல்லாரும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த தேசகால அவஸ்தை தேசத்தினாலேயும் காலத்தினாலேயும் நம்முடைய நிலைமையினாலேயும் மாறுபட்டு இருக்குது. அவஸ்தா வைகுண்ய ஹேத்துகமாகவும் அந்த மாறுபட்டு நிலைமை இருக்கக்கூடிய காரணத்தினாலேயும் அதனால் என்ன ஆகுது, நாம் தெரிஞ்சு பாப்பம் பண்ணுறோம். தெரிஞ்சு பாப்பம் பண்ண மாட்டோம், பிரபன்னனாக இருக்கணும். ஆனால் இப்போ நாம் ஃபாரின் போகிறோம், போகிறவாள்லாம் ஃபாரின் போகிறான்னா தெரியாத போகிறாளா ஃபாரினுக்கு? தெரிஞ்சு தான் போகிறா. அப்புறம் நம்முடைய தர்ம அனுஷ்டானங்கள்லாம் விட்டுட்டு இருக்காளே, அது தெரியாமல் இருக்காளே. அக்னிஹோத்திரம் பண்ணணுன்றது வேணால் தெரியாமல் இருக்கும், சந்தியாவந்தனம் பண்ணணுன்றது தெரியாமல் இருக்குமா? அது கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்படியா? விட்டவா மொத்த பேருக்கும் இல்லை. அதே மாதிரி கிராப்லாம் வச்சுக்கூடாது, குடுமி தான் வச்சுக்கணும் அப்படின்றது பல பேருக்கு தெரியும். ஆனால் வச்சுக்கிறோமா? வச்சுக்கல. ஏன்? இந்த தேசகால அவஸ்தா வைகுண்ய காரணத்தினால அது மாறுபட்டிருக்கிறதுனால அந்த பிராரப்தமாகப்பட்டது நமக்கு இந்த மாதிரி தன்மையை கொடுத்துருக்கு. சந்தியாவந்தனம் இல்லாமல் ஃபாரினுக்கு போயிட்டு இப்படியான நிலைமையெல்லாம் ஏற்படுத்தியிருக்குது. தேசகால வைகுண்ய ஹேத்துகமாகவும் அதுக்கப்புறம்தான் பிராமாதிகமாகவும். பிராமாதிகம் அப்படின்றது நம்முடைய கவனக்குறைவு, நமக்கு தெரியாமல் நடந்து போகிறது ஒரு தப்பு. தப்புன்றது தெரியாமையே அந்த காரியத்தை பண்ணிடுறோமோ, இல்லை தப்புன்னு தெரிஞ்சால் கூட நாம் அந்த காரியத்தை பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த காரியம் நடந்து போகிறது. இப்போ வச்சுப்போம், ஒருத்தரை நாம் ஏளனமாக பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். நாம் எழுந்தருளம் ஏழா அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோம். ஆனால் அது ஏதோ நம்முடைய அந்த டோன்னு சொல்கிறோமே, அந்த பாவம் கூட நல்லா தான் பண்ணுறோம். ஆனால் அந்த எதிர இருக்கிற சுவாமிக்கு நாம் அவரை பரியாசம் பண்ண மாதிரி தோணி போகிறது. அதனால் அவருடைய சீற்றத்துக்கு ஆளாரும். இல்லைன்னா அவர் நம்ம மேலே வருத்தப்படுறார், என்னை நீ பரியாசம் பண்ணுற ஏழான்னு சொல்லிவிட்டு அப்படின்னு. அவர் மனசில் அந்த வருத்தம் உண்டாகிறபடியாக பண்ணணும்னு நாம் பண்ணலை. ஏதோ நாம் ஒரு கவனக்குறைவினால ஏழான்னு சொல்கிறது நாம் ஏதோ சரியாக சொன்னோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு அது வேறு மாதிரி நாம் சொல்லிட்டதாக நினைக்கிறார், அலட்சியமாக சொன்னதாக நினைக்கிறார். அப்போ அந்த அலட்சியம் நம்முடைய வார்த்தையில் இருக்குது, ஆனால் நமக்கு தெரிஞ்சு நாம் அலட்சியம் பண்ணலை. ஆனால் பிராமாதிகமாகவும், அதனால் கவனக்குறைவுனாலே நமக்கு தெரியாது இருக்குது. ரெண்டாவது, சுஷுப்தியாதி அவஸ்தைகளிலும் நாம் தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்குச்சே கனவுலாம் காண்றோம். சுஷுப்தியாதின்னு சொல்கிறதுனால அந்த கனவு எடுத்துக்கிறேன்.
தூங்கச்சே சில பாப்பங்கள் பண்ணுறோம். இப்போ அதுக்கு உதாரணம் இந்த கனவு சொப்பனாவஸ்தையை எடுத்து சொல்கிறேன். கனவுல திடீர்னு ஒருத்தரை நாம் போட்டு நன்னா அடிக்கிறோம். அது என்ன, யாரை அடித்தாலுமே தப்பு, அதுலேயும் ஒரு பாகவதரை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் பாப்பத்தினால வருது, நம்முடைய பூர்வ பாப்பத்தினால இப்படி சுசுப்தியில் அந்த பாகவதரை போட்டு அடித்து, அதனால் பற்றியா நான் அவரை அடித்து ஒரு மாதிரி பண்ணிட்டேன் பார், இன்னமேட்டு அவர் நம்மக்கிட்ட வாலாட்ட மாட்டார் அப்படின்னு நாமும் ஏதோ நம்ம கூட இருக்கவாகிட்டலாம் சொல்கிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இதெல்லாம் கூட பாப்பம்தான். பாப்பத்தினால்தான் இந்த மாதிரி ஒருத்தரை அடிக்கிற மாதிரிலாம் வருது. பாப்பத்தில் நிஜத்தில் அவர் அடிக்கவும் இல்லை, அவர் வருத்தப்படவும் இல்லை, நாம் அந்த காரியத்தையும் பண்ணலை. ஆனால் பண்ணினா மாதிரியான ஒரு ஆனந்தம், அதாவது ஒரு திருப்தி, அந்த பாகவதரை போட்டு நன்னா சாத்திட்டேன், இனிமேட்டு அவர் நம்ம கைக்கிட்டே வரமாட்டார் அப்படின்னு நாம் ஒரு சந்தோஷப்படுற மாதிரி சொப்பனத்தில் நடக்கிறது. இப்போ அது நாம் தெரிஞ்சு பண்ணுறோமா, முயற்சி பண்ணியா பண்ணுறோம்? இல்லை. இதெல்லாம் எதனால் வருது? நம்முடைய பாப்பத்தினால வருது. இதெல்லாம் இப்படி சுஷுப்தியாதி அவஸ்தைகளிலும் வரும் அபராத லேசங்கள் உள்ளவை. இதெல்லாம் அபராத லேசம் அப்படின்னு சொல்கிறேன். லேசம்னா கொஞ்சம் போகிறோம். இதெல்லாம் அஸ்லேஷ விஷயமாய் கழிந்து போம். இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது நமக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இப்போது நாம் எதுக்காக ஃபாரின் போயிட்டோம்? நம்ம பிராரப்தத்தினால போனோம். அந்த பிராரப்தமாகப்பட்டது நம்ம இங்கே வாழ ஒட்டாது, இங்கே இருந்து வாழ முடியாது, அதனால் நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்லாம் நம்ம அங்கே கொண்டு தள்ளுறது. அதனால தான் சரணாகதி பண்ணிக்கிறதுக்கும் நம்ம அங்கேருந்து வரோம். சரணாகதி பண்ணிட்டாகட்டும் உடனே நாம் அங்கே போகிறோம். ஏன்னா இத்தனை நாள் அங்கே இருந்துட்டு அங்கே இருக்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் கூட இங்கே வந்துட்டோன்னா இப்போ இதுக்கு மேலே இங்கே ஆன மாதிரி நமக்கு சம்பளம் கிடைக்காது, நாம் ஒரு ஸ்டேட்டஸில் வாழ ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு கீழே நம்மளால் வாழ முடியாத ஒரு நிலைமை, அந்த தன்மையிலோடு தான் வாழ முடியும், அந்த சௌகரியாதிகளோடு. அதனால் மறுபடியும் அங்கேயே போகிறோம். இதெல்லாம் எதனாலே விரும்பி பண்ணலை, நாம் இந்த தேசகால அவஸ்தா வைகுண்யத்தினால ஏற்பட்டது. இதெல்லாமும் அஸ்லேஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் பொதுவில் பிராமாதிகம்னு சொன்னால் கூட அந்த பிராமாதிகத்துக்கு இன்னும் 2 விஷயங்களை சாஸ்திரத்தை அனுசரித்து சுவாமி தேசிகன் காட்டிருக்கிறதுனால இதனால் நமக்கு பெரிய ரிலீஃப்னு சொல்கிறாங்களே, அதாவது நாம் பாப்பம் பண்ணவில்லை, இந்த பாப்பம் ஒட்டாது. காரணம் என்ன? பிராரப்த கர்மத்தினால ஏற்படக்கூடியது அப்படின்னு நாம் தெளிஞ்சிருக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் நாளைக்கு சொல்கிறேன். அதனால் ஆச்சாரியாள் எல்லாருக்கும் பண்ணி வைக்கிறாளே அந்த பரசமர்ப்பணம் எல்லாருக்கும் பலிக்கும், எல்லாருக்கும் பெருமாள் ஏற்ற தேக அவசானத்தில் அவளுடைய சரீரத்தினுடைய முடிவில் மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு நாம் தெளிந்த சிந்தையராக இருக்கிறதுக்கு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி, ஆண்டாள் ஸ்ரீசூக்தி, அதுக்கு முன்னே பாதராயணரான வியாசர் பண்ணின சூத்திரத்துக்கெல்லாம் நம் போல்வாருக்கு நன்னா புரிகிற மாதிரி அதில் விஸ்வாசம், சாஸ்திர விஸ்வாசம் கொள்கிற மாதிரி சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி அனுபவித்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஜடிதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.